ம். பல்லேகம ஹேமரத்ன தேரர் இருக்கார் இல்லையா? ம். அவருடைய டிஎன்ஏல கூட கொஞ்சம் இப்ப கொஞ்சம் இழுபறி வர்றதா வந்து தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ ம். டிஎன்ஏல தான பிரச்சனை. அது வந்து மெச் ஆகல இப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா? ம். அவர் வந்து அண்மையில வந்து விசாரணைக்கு வந்து போயிருந்தாரு. இந்த 2 வாக்குமூலத்திலயுமே வந்து முரண்பட்ட கருத்துக்கள வந்து தெரிவிச்சிருக்காராம். ஸோ அதனால அவருக்கு இப்ப என்ன நடக்க போகுது? அவர் வந்து கைது செய்யப்படுவாரா? அதாவது இப்போ தன்னை தற்காத்துக் கொள்றதுக்காக சொந்த மருமகனையே வந்து இந்த விவகாரத்துல கோட்டாபய இழுத்து விட்டாரு அப்படிங்கிறதும், அத மருமகன் மறுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயமும் வந்து கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு ஒரு பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. கபில சந்திரசேன அவர் ம். வந்து உயிரிழந்திருந்தாரு. நேற்றைய தினம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அடையாளம் தெரியாத மருந்துகளும், அது தொடர்பான அரசாங்க பகுப்பாய்வு அறிக்கை வந்து இன்னும் கிடைக்கல. அது லேட்டா இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட முழுமையான ரிப்போர்ட்டும் வந்து இன்னும் கிடைக்கல. அது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறது தான் நேத்து நீதிமன்றத்துல வந்து சொல்லியிருந்த விஷயமா இருக்கு. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். வாரத்தோட வெள்ளிக்கிழமை, அதாவது எங்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து வாரத்துல கடைசியா இன்னைக்கு செய்வோம். அதுக்கப்புறம் வீக்கெண்ட். இப்படியான பின்னணியில வந்து இன்னைக்கு நாள்ல நிகழ்ச்சியில நம்ம என்ன பேச போறோம்? அதாவது ரொம்ப பரபரப்பான பல தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. எதை பத்தி பேச போறோம்? சரி, முதலாவதா என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா? ம். அவர் வந்து அண்மையில வந்து விசாரணைக்கு வந்து போயிருந்தாரு. இந்த 2 வாக்குமூலத்திலயுமே வந்து முரண்பட்ட கருத்துக்கள வந்து தெரிவிச்சிருக்காராம். ஸோ அதனால அவருக்கு இப்ப என்ன நடக்க போகுது? அவர் வந்து கைது செய்யப்படுவாரா? அப்படின்ற கேள்வி வந்து எழும்பியிருக்கு. ம். அது என்ன அப்படின்றது வந்து நம்ம விவரமா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்துடலாம். ஆமா. அதாவது கோட்டாபய ராஜபக்ஷவோட மனநிலை இப்ப எப்படி இருக்குன்னா, வீட்டுக்குள்ளேயே வந்து நான் யார வளர்த்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து இப்ப நேற்றைய நாள்ல வந்து மிக முக்கியமான ஒரு மீட்டிங் நடந்துச்சு இல்லையா? அதாவது அரசாங்கம் சொல்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, திருடர்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லும். இப்படி வந்து நாமல் ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க, மைத்திரிபால சிறிசேனவும் வந்திருக்க வேண்டியவர். ஆனா வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால வர முடியல. பல பேர் வந்து சேர்ந்திருந்தாங்க. நேத்து அப்படி அங்க என்னதான் பேசுனாங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கபில சந்திரசேன அவர்கள் வந்து உயிரிழந்திருந்தார் இல்லையா? ம். அவருடைய அந்த கேஸ் வந்து இப்ப என்ன நிலவரத்துல இருக்கு? ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் வந்துச்சா? முன்னோக்கி போறாங்களா? இல்லாட்டி பின்னோக்கி போறாங்களா? அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்துடலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ கபில சந்திரசேன அப்படின்னு வரும்போது, பல்லேகம ஹேமரத்ன தேரர் பத்தியும் நம்ம பேசி ஆகணும் இல்லையா? ஏன்னா அந்த மறைக்கப்பட்டுட்டு இருக்கக்கூடிய 2 சம்பவங்களா தான் அந்த 2 சம்பவங்களும் பார்க்கப்படுது. பல்லேகம ஹேமரத்ன தேரரோட டிஎன்ஏக்கு என்ன ஆச்சு? இந்த கேள்வி இன்னைக்கு 2 நாளா வந்து கொஞ்சம் அதிக அளவுல பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அத பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னும் பல தகவல்கள் நாட்டுல பதிவாயிட்டு இருக்கு. ஸோ நம்ம தகவல்கள விரிவா பார்க்கலாம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஓகே. முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி தான். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா? அவர் வந்து ஒரு வாக்குமூலத்துக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இது ஆமா. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகீஸ்வர பண்டார அதாவது ம். இந்த கோட்டாபய ராஜபக்ஷ அவருடைய வந்து பிரத்யேக செயலாளர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ம். ஸோ அவர் இல்லாம இவர் இல்ல, இவர் இல்லாம அவர் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ம். எல்லாத்துலயும் வந்து கூட இருந்திருக்காரு. ம். அண்ணன் என்னதான் கூட இருந்திருந்தாலுமே வந்து இவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவருக்கு ஒரு சலரி ஒண்ணு போயிருக்கு. ம். அதே மாதிரி இவர் வந்து இந்த ஒரு சில விஷயங்களால பதவியை வந்து துறந்தார் இல்லையா? அதுக்கப்புறமா ரணில் விக்ரமசிங்க வந்து நம்முடைய நாட்டு ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தாரு. ஆமா. அவர் கூடயும் சுகீஸ்வர பண்டார இருந்ததாகவும், ம். அவருடைய அரசாங்கத்திலேயும் இவருக்கு ஒரு சலரி போனதாகவும் சொல்றாங்க. ஆனா ம முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவோட இருந்தவங்களுக்கு வந்து ம். அவர் பதவிய திறந்ததுக்கு அப்புறமா சலரி போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. ஏன்னா அது அவர் அந்த பதவிய துறந்ததுக்கு அப்புறமா வந்து சுகேஸ்வர பண்டார வந்து அவரோட தனிப்பட்ட ம். செயலாளரா இருந்தனால, இப்ப ஒரு சம்பளம் அவசியம் இல்ல அப்படிங்கிறது. ஆனா அப்படி இருக்கிற நேரத்துல வந்து ரணில் விக்ரமசிங்க அவர் ஒரு பதவி வகிக்கும்போது கூட இவருக்கு வந்து சலரி போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகி ஆமா, இருந்துச்சு. ஆமா. ம். அதுக்காக இவரை கூட அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப வரைக்கும் ம். விளக்கமறியல்ல இருக்காரு. அந்த சம்பவத்துக்கு தான் கோட்டாபய ராஜபக்ஷ வந்து கூப்பிட்டிருந்தாங்க. அப்ப ம். முன்னாடி போனவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் தடவ. ஆமா முன்னாடி அதான் நீங்க வந்து அப்புறம் முன்னாடி ஒரு கோட்டா, பின்னாடி ஒரு கோட்டாபய ராஜபக்ஷ அப்படின்னு இல்லாம முன்னாடி போன அதாவது முதல் தரம் போன கோட்டாபய கோட்டாபய. ராஜபக்ஷ என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா சம்பளம் வந்து போயிருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஆனா 2வது தடவ வாக்குமூலம் போகும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல ம். இல்ல அப்படின்னா சலரி போகல. அப்போ யாருக்கு சலரி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சகோதரியின் மூத்த மகன் அவருக்கு தான் வந்து சலரி போயிருக்கு
அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ம். இவர் என்ன நம்பிக்கை சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்ம குடும்பம் தானே, விட்டு நம்ம கொடுக்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, மாட்டாங்க. ஒரு என்ன இப்ப salary வந்துச்சு எனக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ம். அக்செப்ட் பண்ணி என்ன எப்படியாவது காப்பாத்தி விட்டுருவாங்க காப்பாத்திருவாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. ஆமா. இந்த மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ மாதிரி நினைச்சிருப்பாரு. இந்த ராஜபக்சேயர்கள் குடும்பம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பாச பிணைப்புல வந்து அவர் சொல்லிட்டார் போல. சொல்லிட்டாரு போல. இது ம். முடிச்சதுக்கு அப்புறமா அவருடைய சகோதரியின் மூத்த மகனை வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்படி வந்துச்சா? அவர் சொல்லிட்டாரா, அந்த கோட்டாபய ராஜபக்ஷ சொன்னதெல்லாம் அப்பட்டமான பொய், மாமா சொன்னதெல்லாம் போய். பொய்யே. அந்த மாதிரி ஒரு salary எனக்கு வரவே இல்லை, இவங்களுடைய அரசியல் இக்காலத்துல வந்து நான் எந்த பதவியுமே வகிக்கவே இல்லை, ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி salary வரும் அப்படின்ற மாதிரி இவரு அதுக்கு முரண்பட்ட ஒரு வாக்குமூலத்தை வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இப்போ கோட்டாபய ராஜபக்ஷ வந்து அது என்ன சொல்றது, எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியாம இருக்காரா. ஏன்னா இப்ப முதலாவது வாக்குமூலம் அப்படி கொடுத்திருக்காரு, ஆமா. இரண்டாவது வாக்குமூலம் இப்படி கொடுத்திருக்காரு, ம். நடுவுல அவருடைய தங்கச்சியின் ஆமா, சகோதரியின் மகன் ம். இருக்கார் இல்லையா, அவர் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. ஸோ இப்ப பிழையா வாக்குமூலம் கொடுத்ததுக்காக அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவாரா அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியில வந்திருக்கு. ஆமா. என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து தெரியல. அதாவது இப்போ தன்னை தற்காத்து கொள்றதுக்காக சொந்த மருமகனையே வந்து இந்த விவகாரத்துல கோட்டாபய இழுத்து விட்டாரு அப்படிங்கிறதும், அதை மருமகன் மறுத்து இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் வந்து கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு ஒரு பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதையும் தாண்டி சுகீஸ்வர பண்டாரோட கைது செய்யப்பட்டது மாதிரியே பொது சொத்து சட்டத்துக்கு கீழே கோட்டாபய ராஜபக்ஷவும் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்குதா தான் இப்போ வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல பல சம்பவங்கள். அதாவது இந்த கோழி குஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த கோழி குஞ்சை தூக்குறதுக்கு பறந்து வந்து வானத்துல வட்டமிட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த அனுர அரசாங்கம் இவரை தூக்குறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க ஒரு கேஸ் மிஸ் ஆச்சுனாலும் இந்த இன்னொன்னு இருக்கே அப்படின்ற மாதிரி பிடிஏல தான் தூக்க முடியாது, இதை தூக்குவோம் முதல்ல, அப்புறம் போயிட்டு பிடிஏவை அப்படியே அட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்களோ தெரியல. இப்ப அரெஸ்ட் பண்ணப்படுவாரா இல்லையா அப்படின்றதுதான் கேள்வியா வந்து இருக்கு. பார்க்கலாம், ஆகலாம் ஆகாம கூட இருக்கலாம். இல்லாட்டி இது கூட ஒரு மனுவை வந்து கொண்டு போய் வைக்கலாம், இதுல வந்து என்ன அரெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் நீதிமன்றத்தையும் நாடலாம். என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்ப சட்டத்தரணிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா குடும்பத்திலேயே, உடனே கோல் அடிச்சா ஒரே கார்ல வந்து இறங்க போறாங்க, கோர்ட்ல வந்து இறங்குவாரு. என்னன்னா இப்போ ஆனா கோட்டாபய ராஜபக்ஷ நினைச்சிருக்க மாட்டாரு இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து அவருக்கு காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட தங்கச்சிட மகனை போயிட்டு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல தயவு செஞ்சு நம்பாதீங்க. என்னன்னா அவருடைய தங்கச்சிட மகன் வந்து, அதாவது மருமகன் வந்து ஒரு கடற்படை அதிகாரி அப்படிங்கிறதும், அவர் தனியா அவருடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு போறாரு. அவருடைய அதிகாரி தானா அப்படின்னு எடுத்தாரா இல்ல பழைய வரலாறுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, எடுத்திருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படி அவர் தவறான விதத்துல எடுத்திருந்தா தெரியல, சொல்லவும் தெரியாது. நான் சொல்றேன், அப்படி தவறான விதத்துல எடுத்திருந்தாருன்னா இவ்வளவு தைரியமா வந்து எதிரான ஒரு வாக்குமூலம் கொடுத்திருப்பாரா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவருடைய வாக்குமூலம் தான் இன்னைக்கு நாள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில நேத்து வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. இப்போ கோட்டாபய ராஜபக்ஷவோட கேஸ் போகுது, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோட கேஸ் ஒரு பக்கம் போகுது, மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கேஸ் போகுது, நாமல் ராஜபக்ஷவனுடைய கேஸ் போகுது, சிரந்தி ராஜபக்ஷவனுடைய கேஸ் போகுது. வந்து ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அரசாங்கத்தை கவிழ்க்கணும் அப்படிங்கிற திட்டமா என்னன்னு தெரியல. ஆனா இவங்க வெளிப்படையா சொன்ன ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீதிபதிகளோட ஓய்வு பெறக்கூடிய வயது வந்து அதிகரிக்கிறதுல நாங்கள் உடன்பாடு கிடையாது. அதை தாண்டி நீதிமன்றங்கள் சுயாதீனமா இயங்கணும், அரசாங்கத்தோட தலையீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட கோரிக்கை. இந்த கோரிக்கைன்னு இல்லை, ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரின்னு சொல்லலாம். இதெல்லாத்தையும் முன் வச்சு இவங்க வந்து நேற்று எதிர்க்கட்சி தலைவரோட ஆஃபீஸில் வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு இப்போ அதை பார்க்கணுமே, எதிர்பாராத பல முகங்கள், எதிர்பாராத பல பேர். இப்போ எனக்கு என்னென்னா, இந்த வந்திருக்கவங்களோட லிஸ்ட்டை கொஞ்சம் எடுப்போமே. விமல் வீரவங்ஷ வந்து அவருக்கு எதிரான ஒரு கேஸ் போய்கிட்டு இருந்திருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். அவருக்கு எதிரான ஒரு வழக்கில் வந்து 7 தடவை வந்து நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகலையாம். அந்த 7 தடவையும் அவருக்கு வந்து உடல்நல குறைவாம். அவருக்கு வந்து வயிற்று வலின்னு சொல்லி தான் கடைசியாக வந்து கோர்ட்ல ஆஜராகாம இருந்திருக்காரு. நேத்து என்ன ஆச்சு, அப்ப சரியாயிட்டாரு போல. அவர் கூட வந்திருந்தாரு. பட் அந்த முதல்ல இருந்த சிரிப்பு வந்து அந்த மனுஷனுடைய முகத்துல இல்ல. எப்படி இருக்கும், சகோதரரையும் பிடிச்சி உள்ள போட போறாங்க. வைஃபை வந்து வைஃப்ல கேஸ் வேற அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் ஸ்ட்ராங் மேன் தானே, மனசுக்குள்ள எவ்வளவு காயங்கள் இருந்தாலும் வெளியில காமிச்சுக்காம நாளைக்கே அவரும் போவாரு. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தயாசிரி ஜெயசேகர், அதாவது தயாசிரி ஜெயசேகர் சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு ஊழல்வாதிகள் திருடர்கள் கூட நாங்க வந்து கூட்டணி அமைக்க தயார். அதே மாதிரி அமைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல.
ஆனா நேத்து வந்து நடந்த கூட்டத்துல வந்து ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா வந்து நாமல் ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, இவர் வந்து கூட்டம் நடக்கும்போது நடுவுல வந்து கிளம்பி வந்துட்டாரா, ஆ. கோவப்பட்டு வெளியில வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ம், இதை ம். படிச்சோன்னே எனக்கு வந்து என்ன தெரியுமா தோணுச்சு, ஒருவேளை இப்படி நடந்திருக்கும் போல. இப்ப எதுக்கு சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுர் அரசாங்கம் இப்ப சொல்லிக்கிறாங்க என்ன அப்படின்னா இதுக்காக தான் சேர்றோம் ஆமா. அப்படின்றாங்க. ஆனா உள்நோக்கம் என்னவா இருக்கும், இந்த அனுர் அரசாங்கத்தை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆமா. சோ இதை அனுப்பினதுக்கு அப்புறமா யாரு ஜனாதிபதினு ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க போல. ஆ. அப்ப ஆளாளுக்கு கையை தூக்கி நான் தான் இருப்பாங்க. நான் சஜித் தான் பிரேமதாஸ் ஒரு பக்கம், ஆ. ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கம், ம். திலித் ஜாய்வீரா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பக்கம், நாமல் ராஜபக்ச ஒரு பக்கம். ஏன் எங்களோட இந்த தமிழ் அரசியல்வாதி இருக்காரு, தமிழ் அவர் வேற இருக்காரு இல்லையா, பாராளுமன்ற உறுப்பினர், அவரும் கை தூக்கி அவரும் இருப்பாரு. கையை தூக்கி இருப்பாரு. அப்போ ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கும் போல. ஆ. சோ பிரச்சனையை முடிக்கலாம்னு போனவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்குமோ என்னவோ தெரியல. என்னமோ தெரியல. இது வந்து நாமல் ராஜபக்ச வெளியில வந்துட்டாருன்னு ஒரு தகவல் அடிப்படுது. அது உண்மையா ம். பொய்யா அப்படின்னு தெரியல. ஆனா வெளியில வரும்போது அவர் ஊடகங்களுக்கு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா, இன்னொரு மீட்டிங் அவசரமான ஒரு விஷயம், ஏதோ ஒரு இடத்துக்கு வாரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துக்கு நான் போகணும். அதனால வந்து நான் எதிர்க்கட்சி தலைவருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் சொல்லிட்டு அவங்களோட பெர்மிஷனோட தான் நான் வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லி, ஆனா வெளியில வந்து ஆறுதலா ஊடகங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தாரு. பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அரசாங்கத்தை கவனிக்கணும்னாலாம் எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை, யார் எப்படின்னு சொல்லி மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தாரு. அது நல்லா தான் இருந்துச்சு. அவர் சொல்கிற விஷயங்கள் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஒரு நினைக்கிறேன் ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்குறாரு. ஊடகவியலாளர் அந்த யூடியூபர்ஸ் கூட வந்திருப்பாங்க இல்லையா, கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா அந்த கடந்த கால வழக்குகள் பற்றி இப்போ அதிக அளவில் பேசப்படுது. யார் சொல்கிறது, இந்த நிலக்கரி ஊழலில் ஈடுபட்டவங்க தானே சொல்கிறாங்க, அந்த திரைசேரியில் அவங்க தானே சொல்கிறாங்க. ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் தக்கான ரிப்ளை ஒன்று கொடுத்துருப்பாரு. ஸோ நாமல் ராஜபக்ஷன் இது பாதியிலே வந்து அந்த மீட்டிங்லேருந்து வெளியில் போயிருந்த பட்சத்தில் வந்து இன்னும் பல பேர் இருந்தாங்க. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு யோசனையும் முன் வச்சிருந்தார் அந்த இடத்துல. எதிர்க்கட்சி தலைவர் இப்போ நாமல்கிட்ட எழுப்பப்பட்ட இன்னொரு கேள்வி தான் என்ன அப்படின்னா, அந்த எதிர்க்கட்சி தலைவரை பல மேடைகளில் நீங்கள் வந்து திட்டிருக்கீங்கன்னா வெளிப்படையாகவே குற்றம் சுமத்திருக்கீங்க. என்னன்னு சொல்லி, நாட்டோட எதிர்க்கட்சி வந்து பலமாகவே இல்லை, நீங்கள் வந்து ஒழுங்காக செயற்படலை அப்படின்னு சொல்லி பகிரங்கமாகவே குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய பின்னணியில் இன்றைக்கி என்னடா வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு, அதனால தானே இப்போ அவருக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பலமான எதிர்க்கட்சியாக மாறி இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி யார் ஜனாதிபதி வேட்பாளராக போகிறாங்க அப்படின்றது தெரியலை. ஆனால் இந்த இடத்துல வந்து அதிகமான அவதானத்தை ஈர்த்த ஒரு நபர் இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருதுக்கான விஷயம், அந்த குறிப்பிட்ட ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு. அவர் எந்த கூட்டத்துக்கு போனாலும் சர்ச்சை இல்லாமல் வெளியில் வரமாட்டார். ஆனால் நேற்று எந்த சர்ச்சையுமே இல்லை பார்த்தீங்களா? ஏன்னா போனது வந்து எதிர்க்கட்சி மீட்டிங். அதுதானே, அது போனாரு ஸ்மூகம் வந்து அது வந்து பண்றாரு. எங்களோட இருக்கிறவங்களோட தான், அதாவது எங்களோட ஆக்களோட தான் அவருக்கு வந்து பக்கத்து சீட்ல கூட உட்கார்ந்து இருக்க முடியாது, சரியான பிரச்சனை. ஆனா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு நல்லா சந்தோஷமா சிரிச்சு இந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா, சந்தோஷமா தான் இன்னும் ஒரு பக்குவம், இன்னும் ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் எங்க மத்த மீட்டிங்ல எங்க இல்லாம போகுது அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு இல்லையா? ஏன்னா எங்க போனாலுமே வந்து அந்த வார்த்தை பிரயோகமா இருக்கட்டும், சண்டை இல்லாம சம்பவம் நடந்ததே இல்லை அப்படின்னு சரித்திரமே கிடையாது. ஆனா நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல, எந்த மூட்ல இருந்தாரோ தெரியல. நேத்து வந்து அது ஸ்மூகமா போயிருக்கணும், இல்லாட்டி அந்த சத்தம் வெளியில கேட்டிருக்கு இல்லையா, உள்ள கத்தினா வெளியில சத்தம் கேட்டிருக்கும். பட் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல. ஆமா, எந்த விதமான அந்த வீடியோவும் வெளியில வரல தானே, அந்த மாதிரி ஒரு இடத்துல தானே போய் இருந்தாரு. அதை தாண்டி வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இப்ப இவர் ராஜினாமா செய்ய போறாராமே அவருடைய பாராளுமன்ற எம்பி பதவியை. ஏன் இப்படி ராஜினாமா செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அவர் சொல்றாரு, இல்லை ஒரு வழக்கு போட்டிருக்காங்க தானே, அதுக்கு தான் நான் வந்து ராஜினாமா செய்ய போறேன். ஏன் வழக்கில் தோக்க போறீங்கன்னு பயமா இருக்கா? வழக்கில் தோக்க போறேன்னு பயம் இல்லை, நானே முதல்ல ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னா வழக்கு போட்டவர் தோத்துருவாரு தானே. இன்னும் ஒரு புத்திசாலித்தனம், இன்னொரு புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி இருக்கு. නඩුව පෙරදෙන්ට කලින් මම ඉල්ලාසන නඩුදාප එක්කන පෙරදෙනවා ඒ නිසා තමයි ඉල්ලා අපරාධ ඉල්ලලා නෑ අපේ ඉතිරි විදිහට පාර්ලිමේන්තුවට ඒ කියන්නේ ඉල්ල අසච්චාම ඊට පස්සේ ඔබතුමා ආයේ හොස්පිටල් ලෙඩ්ඩු බලන්න යනවා. ලෙඩ්ඩු බලන්න ලෙඩ්ඩුනා කියන්නේ ওই මානසික ලෙඩ්ඩු සමහර ඉන්නවනේ අපි පෙළි වෙලා ඉස්සර ඒ ලෙඩ්ඩුව තමයි කලින් බලන්න ඕනේ. ඒ කියන්නේ පාර්ලිමේන්තුවේ ආයේ அது மட்டும் இல்ல, இவர் விலகுறதால யாருக்கு கவலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்மள மாதிரி ஊடகவியலாளர்கள் கொஞ்சம் கவலைப்படல. அவங்க வந்து இது
கேள்வியை வந்து எழுப்புறாங்க. ஆமா ஆமா நீங்க வந்து போனீங்கன்னா அங்க பாராளுமன்றத்துல என்ன Entertainment இருக்கு. என்டர்டைன்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு கூட அவர் வந்து ஏதோ ஒரு பதில சொல்லிட்டு கார்ல ஏறி போறாரு. ஆமா ஏதோ ஒரு பதில்னா இல்ல இல்ல நான் வந்து பார்லிமெண்ட்ல இருந்து தான் போறேன் ஆனா அரசியல்ல நான் இருப்பேன் ஐயோ மீண்டும் மீண்டும் அப்படின்ற அப்படி- மாதிரி இருந்துச்சு. அப்ப போகலையா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதில சொல்லிட்டு போயிருப்பாரு. அவர் ரொம்ப நேரம் பேசல. அவர் வந்து ரொம்ப பதட்டமா இருக்காரு அந்த இடத்துல. ரொம்ப நேரம் பேசல. இந்த மாதிரி 2, 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அந்த மீட்டிங்க்கு வந்து அவரும் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமா பேசப்பட வேண்டிய அதையும் நாங்க விஷயம். வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். அவர் ஆமா. வந்து கலந்துக்கிட்டாரு. அந்த வரை ராதாகிருஷ்ணன் எம்பி அவர்களும் கலந்துக்கிட்டு இருந்தாரு. திகாம்பரம் அவர்கள் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தமிழர் தரப்பு அரசியல்வாதிகள்ல வந்து இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. இதுக்குள்ள என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்கும்போது வெளியில சொல்லப்படுற விஷயம் வந்து இதுதான். அரசாங்கத்தை கவிழ்க்கணும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து நீதித்துறை வந்து சுயாதீனமாக இயங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட வந்து முழுக்க முழுக்க அவங்களோட அழுத்தமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூலமாக ஒரு சில ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஆலோசனைகளோட அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவார். அதுக்கு ஏற்ற மாதிரியான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரணில் சொல்லியாவது சஜித் பிரேமதாஸ் வந்து சரியான எதிர்க்கட்சி தலைவராக நடந்துக்கிறாரா அப்படிங்கிறது இல்லையா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆமாம். இது இப்படி இருக்கிற நேரத்துல வந்து கபில சந்திரசேன அவர் வந்து உயிரிழந்திருந்தாரு. உயிரிழந்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். அந்த விசாரணைகள் வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் முன்னோக்கி போதா பின்னோக்கி போகுதா அப்படின்றதே வந்து தெரியல. ஏன் அப்படின்னா அந்த வழக்கை வந்து நேற்று விசாரணைக்கு வந்து எடுத்திருக்காங்க. அப்போ நீதிமன்றத்துல வந்து நிறைய கேள்வி வந்து கேட்டிருக்காரு. நீதிபதி கேட்டிருக்காரு. இந்த சிஐடி அதிகாரிகள் இருக்காங்களே அவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்காரு. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இறந்தப்போ அவருடைய ரூம்ல வந்து சில டேப்லெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த டேப்லெட்ஸ் என்னன்னு இன்னும் வந்து எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வரல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரி அதுதான் பரவாயில்ல. அந்த ஃபோன் விஷயம்லாம் இருந்துச்சு இல்லையா. அது வந்து அவர் வந்து ஐபோன் 12 14 என்னவோ யூஸ் பண்றாரு. அதை வந்து இங்க அன்லாக் பண்ண முடியாது. நாங்க வந்து 16 நினைக்கிறேன். 16 யூஸ் பண்றாரு. அதை வந்து இங்க அன்லாக் பண்ண முடியாது. அது அந்த வந்து ஆப்பிள் Appleக்கு நிறுவனத்துக்கிட்ட வந்து நாங்க அனுப்புவோம் அப்படி இப்படின்னு அவர் இறந்த அந்த ஒரு சில நாட்கள்ல வந்து ஆமா, ஆமா. ஏகப்பட்ட நியூஸ் வந்து வெளியில வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுவும் கூட இன்னும் நடக்கல. அதுல கூட ஒரு இழுபறி நிலைமை வந்து நிலவுறதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ அதனால இந்த காவல்துறை வந்து ஏன் இந்த விஷயத்துல வந்து இவ்வளவு இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதாவது இந்த டாக்டர்ஸ் இருப்பாங்க, மெடிக்கல் லேப்ஸ் இருக்கும். அதுலேயே இந்த டேப்லெட்ஸை கொடுத்து அவங்க வந்து நியாயமாக வந்து ஆராய்ஞ்சு பார்க்கலாம். பட் அதில் கூட அவங்க வந்து இவ்வளோ பின்னோக்கி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்றது தெரியல. அதாவது இப்போ இந்த விசாரணை அதிகாரிகள் நேற்று இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லும்போது விசாரணை அதிகாரிகள் இந்த விசாரணையோட முன்னேற்றம் எப்படி இருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் ஒரு விசாரணை நடக்குது. இப்போ இந்த வீக் மறுபடியும் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து விசாரணையோட முன்னேற்றம் தொடர்பாக அவங்க வந்து அறிவிக்கணும். நீதிபதிக்கோ நீதிமன்றத்துக்கு அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கக்கூடிய பின்னணியில தான் இவங்க நேற்றைய தினம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அடையாளம் தெரியாத மருந்துகளும் அது தொடர்பான அரசாங்க பகுப்பாய்வு அறிக்கை வந்து இன்னும் கிடைக்கல. அது லேட்டாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த பிரேத பரிசோதனையோட முழுமையான அறிக்கை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட முழுமையான ரிப்போர்ட்டும் வந்து இன்னும் கிடைக்கல. அது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறது தான் நேற்று நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருந்த விஷயமா இருக்குது. அப்போது அதுக்கு தான் நீதிபதி வந்து திருப்பி கேட்டிருக்காரு. இந்த ஃபோன்னு ஒன்று இருக்கே அது ஞாபகம் இருக்கா? அந்த ஃபோன் என்ன ஆச்சு? நீங்கள் வந்து சோதனை செய்கிறதுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு அனுப்புறதா சொன்னீங்க. அது தொடர்பாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் சொல்லலையே அப்படிங்கிறது தான் நீதிபதியோட கேள்வி. அதுக்கு வந்து விசாரணை அதிகாரிகளால் உறுதியான ஒரு பதிலை சொல்ல முடியலையாம். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து திணறிக்கிட்டு இருந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகிருக்கு. அதுக்கப்புறம் தான் நீதவான் வந்து சொல்லியிருக்காரு இந்த வழக்கு விசாரணையில் வந்து எனக்கு எந்த விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. அதாவது இந்த விசாரணைகளோட முன்னேற்றம் தொடர்பாக எனக்கு எந்த விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. சரியான டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதையுமே வந்து முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்கலை. நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த மரணம் நடந்து 2வது வாரமே வந்து நீதிமன்றத்துக்கிட்ட இந்த ஃபோன் தொடர்பாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போது இப்போ எவ்வளோ நாள் ஆகியும் இன்னும் அந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறது வந்து நீதிபதி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. எதிர்வரும் நாட்களில் வந்து இதற்கான விசாரணை அறிக்கை வந்து வரணும். அதோட அடுத்த கட்டம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு அறிவிக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு நேற்று. அதை தாண்டி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வழக்கு விசாரணையில் வந்து நேற்றைய தினம் அரவிந்த் டி சில்வாவும் அவங்களோட மனைவியும் வந்து முன்னிலையாகி இருந்திருக்காங்க. முன்னிலையாகி இருந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னென்னா இந்த கபில சந்திரசேன உயிரிழந்த அந்த மர்மமான முறையில் உயிரிழந்திருந்த அந்த அறை இருக்கு இல்லையா, அந்த அறை வந்து கிட்டத்தட்ட இந்த சீல் வைக்கப்பட்ட மாதிரி
அதுக்குள்ளே யாரும் போகாமல் வராமல் அது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயமான ஒரு பதட்டமான விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு, சட்டத்தரணி முன் வச்சிருக்காரு. அதுக்கு நீதிபதி கேட்டிருக்காரு, இப்போ நாங்கள் அந்த ரூமை வந்து சீல் வைக்க சொல்லி யாருமே உத்தரவு பிறப்பிக்கவும் இல்லை, ஏன் எதனால அது வந்து மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்பும்போது அவங்க வந்து அதுக்கு சரியான ஒரு பதில் வழங்கலை அப்படி தான் சொல்லப்படுது. இப்போ நான் நினைக்கிறேன் என்னென்னா, அந்த ஒரு ரூமில் தானே கபில சந்திரசேன உயிரிழந்திருந்தார். சம்டைம்ஸ் இந்த விசாரணை அதிகாரிகள் மூலமாக அதை பயன்படுத்தாதீங்க, அதுக்குள்ளே போகாதீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருப்பாங்க. அது அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நீதிபதி சொல்லியிருக்காரு, இல்லை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், நீதிமன்ற உத்தரவு, அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்ற உத்தரவு கிடையாது, ஸோ நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் வந்து நீதிபதி நேற்று சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த விசாரணை எந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்றது வந்து இப்போ நம்ம வந்து விஷயத்த சொல்லியிருப்போம் இல்லையா, ஸோ வியூவர்ஸுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, இப்போ ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதிக்கு வந்து இந்த வழக்கு வந்து திருப்பியும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்காவது தயவு செஞ்சு இந்த ஃபோன் பற்றியும் விசாரணை அறிக்கைகளோட முன்னேற்றம் பற்றியும் இந்த அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களத்தோட அறிக்கைகள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கா ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. இல்லை எனக்கு புரியலை, இன்னும் ஒரு ஸ்லோ என்ன இது என்ன ஸ்லோ, இதை தவிர இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லேகம ஹேமரத்ன தேரர் இருக்கார் இல்லையா, அவருடைய டிஎன்ஏல கூட கொஞ்சம் இழுபறி வர்றதா வந்து தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ டிஎன்ஏல தானே பிரச்சனை, அது வந்து மெச்சாகலை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அந்த சிறுமி அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து அடையாளம் காட்டியிருக்காங்க, இது கூட பத்தாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. இப்ப இது என்ன சொல்றது, இதெல்லாம் திட்டமிட்டு செய்யற மாதிரியே இல்லையா கனுஷியா? இப்ப கபில சந்திரசேனவோட வழக்கு விசாரணையில ஒரு சந்தேகம் இருக்கு, ஏதாவது ஒரு அழுத்தம் வழங்கப்படுதா, விசாரணைகள் ஸ்லோவா போறதுக்கு ஒரு பிரபலமான அழுத்தம் வழங்கப்படுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கக்கூடிய பின்னணியில தான் இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரரோட டிஎன்ஏ அறிக்கை எங்க அப்படின்னு மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு டிஎன்ஏ அறிக்கை வெளியானது, அது தாண்டி அதில் வந்து எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் அதை தாண்டி இன்னும் நிறைய அறிக்கைகள் வர இருக்குது. அது வந்தால் தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருந்த விஷயம். ஆனால் இன்னும் அது வந்து கிடைக்கல, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ பல பேர் வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அதையும் தாண்டி இந்த சிறுமி இருக்காங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட சிறுமி வந்து அந்த தேர் இருந்த ஒரு வீடு தானே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, வீடாக இருக்கட்டும், அவங்க அந்த தங்கி இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல தான் வந்து இந்த சிறுமியை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து ஒரு பழக்கப்பட்ட இடத்துக்கு போகிற மாதிரியே போயிட்டு பல விஷயங்களை அடையாளம் காட்டியிருக்காங்க. அந்த ரூமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த கால் துடைக்கிறத இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அடையாளம் காட்டியிருந்தாங்க. இப்போது எல்லாரும் கேட்குற கேள்வி, முக்கியமாக இந்த சமூக வலைத்தளங்களில் எழுப்பப்படக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது ஒரு டிஎன்ஏ அறிக்கையை தாண்டி நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம், சாட்சியங்களை வந்து அடுக்கிக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எதுக்கு ஒரு தேர் இருக்கு, எதுக்கு ஒரு சிறுமியோட காலில் இருக்கணும், அதுவும் அவள் 188 தடவைகளுக்கும் அதிகமான தடவைகள் வந்து அவர் எதுக்கு ஒரு சிறுமிக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியே போதாதா இந்த விஷயத்தை வந்து இன்னும் அடுத்த கட்ட விசாரணைகளுக்கு கொண்டு போகிறதுக்கு? அதை தாண்டி அவங்களுடைய அம்மா கொடுத்துருந்த வாக்கு மூலம் இருக்கு இல்லையா, அந்த சிறுமி வந்து 8ஆம் ஆண்டில் படிக்கும் போதே தேரர் மூலமாக வந்து அந்த சிறுமியை கூட இருக்கிறதுக்கு கேட்டிருந்ததா அப்படி இப்படின்னு சொல்லி பல தகவல்கள் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. தேரர் வந்து காசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களோட வாக்கு மூலமும் போதாதா தேரருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வியாகவும் இருக்குது. விசாரணை அதிகாரிகளே இந்த விஷயத்தை வந்து பல இடங்களில் சொல்லியிருந்தாங்க, இந்த சிறுமி அடையாளம் காட்டியிருக்காங்க, இப்படி ஒரு வாக்கு மூலம் வந்திருக்கு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் பல ஆதாரங்கள் இருந்தாலும் என்னமோ நீதிமன்றம் என்னமோ டிஎன்ஏ அறிக்கைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த டிஎன்ஏ அறிக்கை இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக வரும்னு எனக்கு தோணலை, கொஞ்சம் லேட் ஆகும் மாதிரி தான் இருக்குது. லேட் ஆகுமா, அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து நடக்க போகிற கைதுகள்னால அது அப்படியே டிஎன்ஏ அறிக்கை எல்லாரும் மறந்துடும். இப்போவே ஆல்ரெடி எல்லாருமே மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஏதோ இன்னும் சமூக வலைத்தளங்கள் இந்த கேள்விகள் அடிக்கடி எழுப்பப்படுது. இப்படியான பின்னணியில் இந்த டிஎன்ஏ அறிக்கை கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் இல்லையா? நம்பலாம், நடக்கும் அப்படின்னு நம்பலாம், விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும் அப்படின்னு நம்பலாம். நம்பி நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கோம், எதுவுமே நடக்கிற மாதிரி வந்து தெரியல. பார்க்கலாம், இதுக்கு எப்படி இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஒரு தீர்ப்பு கிடைக்கும் தானே. அது நியாயமான தீர்ப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டா தெரியல, பார்ப்போம். தீர்ப்பு வந்தோடனே பார்க்கலாம். பக்க சார்பு இல்லாம
சுயாதீனமாக வந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு அதுக்கு அரசாங்கமாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு பிரபல அரசியல் அழுத்தங்களாக இருக்கட்டும், அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அழுத்தங்களாக இருக்கட்டும், இது எதுவுமே இல்லாமல் முறையான விசாரணைகள் இந்த விஷயங்கள்னு இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து நடக்கக்கூடிய எல்லா குற்றச்செயல்களுக்குமே வந்து ஒரு முறையான விசாரணைகள் நடந்து அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற டைமில் வந்து நேற்று நாங்கள் பேசியிருந்தோம் இல்லையா, இந்த சீனால இருந்து வந்திருந்த 2 குழுவினருக்கு இடையிலான ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. அதை பற்றி பல தகவல்கள் இன்னைக்கு வெளியாகி இருக்கு இல்லையா? அதில் கூட பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒருத்தருடைய சடலத்தை வந்து அவங்க வந்து அடையாளம் கண்டிருக்காங்க போலீஸார். அதே மாதிரி அவங்க வந்து அந்த கடத்துறதுக்கு பயன்படுத்திய வாகனம் இருக்கு இல்லையா, அதை கூட வந்து போலீஸார் மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அந்த வாகனத்துல வந்து நிறைய ரத்தக்கரைகள் இருந்ததாகவும், ஸோ வாகனத்துல வச்சுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஸோ விசாரணைகளை வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி அந்த கடத்தின கும்பலை சேர்ந்த சில பேரை வந்து போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்கதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இப்போ வந்து சீன மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, நம்ம நாட்டில் பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி அதை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சீன தூதரகம் கூட ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆமா, போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. நம்ம நேற்று பேசின மாதிரியே இந்த சீனால இருந்து வந்த ஒரு நபர் கொள்ளை அடிச்சிருந்தாங்க, அதாவது நபர்கிட்ட இருந்து கொள்ளை அடிக்கப்பட்டிருந்தது பணம். அதை தாண்டி இந்த ஒரு சடலம் மீட்கப்பட்டிருக்கு. நாங்கள் நேற்று சொன்ன மாதிரி இந்த இணைய வழி மோசடிகளும் அதிக அளவில் சீன நாட்டவர்களால் தான் முன்னெடுக்கப்படுது. இந்த வாகனம் இருக்கு இல்லையா, கண்டுபிடிக்கப்பட்ட வாகனம் வந்து கொழும்பு 5 இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இந்த கொழும்பு 5 அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது இந்த சீன நாட்டவர்கள் அதிக அளவில் வந்து இந்த கொள்ளுப்பிட்டி இந்த ஏரியாவில் தான் வந்து அதிக அளவில் வீடுகளை வாங்கி தங்கக்கூடியதாகவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், செய்திகளில் வெளிவரதை பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் தான் இந்த தகவல் வந்து இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக மாறி இருக்கு. ஏன்னா இந்த மீட்கப்பட்ட சடலம் வந்து எப்படின்னா அந்த கைகள் கட்டப்பட்டு கண்கள் கட்டப்பட்டு தாக்குதலுக்கு உட்படுத்தி கல்லால் மூடி மறைச்சிருந்திருக்காங்க, ஒரு பெரிய கல்லை வச்சு மூடி மறைச்சிருந்திருக்காங்க. அப்படி தான் வந்து அதுவும் அஹலியகுடியில் வச்சு தான் இது வந்து சடலம் வந்து மீட்கப்படுது. எதுக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடக்கணும், என்ன பிரச்சனை பின்னாடி, என்ன பணச்செலவை குற்றச்சாட்டுகள் இருக்கதாகவும் சொல்லப்படுது. அதை தாண்டி தொழில் முறையில் இருக்கக்கூடிய போட்டி அப்படின்னும் சொல்லப்படுது. பட் இப்படி ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு, அதுவும் அங்கேருந்து இலங்கைக்கு வந்து ஒரு தாக்குதலை நடத்துகிற அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, முறையான விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு போலீஸ் அதிகாரிகளை வந்து வியக்கிற மாதிரியான சம்பவம் தான் நேற்றும் இன்னைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்தில். ஸோ சுயாதீனமான விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால எதிர்வரும் நாட்களில் இன்னும் பல தகவல்கள் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம பேசிட்டோம். இதே மாதிரி சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாள்லயும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நாங்க திங்கட்கிழமை பேசுறதுக்கு தயாரா இருக்கோம். ஓகே, ஸோ எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு நாளில் நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்களை பேசியிருந்தோம். இது மாதிரி எதிர்வரும் நாட்களில் எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் தொகுத்து வழங்குறதுக்கு உங்களுக்கு தயாராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நாட்டில் நடக்கிறதா இருக்கட்டும், இலங்கையை தாண்டி உலகளாவிய ரீதியில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நாங்கள் உடனுக்குடனே உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க, அதையும் நாங்கள் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கோம். சரி, ஓகே, அப்போ திங்கட்கிழமை சந்திக்கலாம். ஓகே. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம் எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.